வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குடும்ப அமைதி. மகரிஷி அவர்கள் 1994 ஆற்றிய உரையின் ஒரு மறுவடிவமே, சிறிய மாற்றங்களுடன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுடன் இருக்கும் வடிவமே. மகரிஷியை சொல்றார், மனவளக்கலை தான் ஏற்படுத்தியதன் நோக்கமே சமுதாய விரிவாக்க அமைதி. அதாவது குடும்பத்திலிருந்து தனி மனிதன் அமைதி ஆரம்பித்து குடும்பத்தில் அமைதி வந்து குடும்பத்திற்கு பின் சமுதாயம் விரிவாகி அந்த உலக அமைதி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் மனவளக்கலை மன்றத்தை ஆரம்பித்தார். நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், உலக சமுதாய சேவா சங்கம் என்று இருந்தாலும் உலக அமைதி தான் அவருடைய நோக்கம். ஆனால் ஏன் தனி மனித அமைதிக்கு வந்தார் என்றால், தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியாக வந்து குடும்ப அமைதியில் தொடங்கி சமுதாயம் விரிவாகி ஊர், நாடு, உலகம் என்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனவளக்கலை வகுத்தார். அப்போ மனித சமுதாயத்தில் அமைதி வந்தாக வேண்டும். அதற்கு மகரிஷி சொல்றதுன்னா, தன்னிலை விளக்கத்தின் மூலம்தான் அந்த அமைதி வர வேண்டும். ஒரு மனிதன் அமைதியானால்தான் நாம் இந்த உலக அமைதியை கொண்டு வர முடியும். நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். எவ்வளவோ ஐநா சபைகள், உலக அமைதிக்காக எவ்வளவோ ஆர்கனைசேஷன் இருந்தாலும் ரொம்ப காலமாக போர்கள் பெருகி கொண்டுதான் இருக்கின்றன. அதுக்கே சாட்சி மகரிஷி சொன்னதுக்கு. தனி மனித அமைதி இல்லாமல் இந்த உலக அமைதி வர முடியாது. அப்போ தன்னிலை விளக்கத்தின் மூலம்தான் அந்த தனி மனித அமைதி வரும். அப்போ யார் இந்த வாழ்க்கையை திட்டமிட வேண்டும் என்றால், தன்னிலை விளக்கம் பெற்றவர்கள் தான் இந்த வாழ்க்கையை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. இப்போ அடுத்ததான் குடும்பத்தில் அமைதி. அந்த குடும்ப அமைதி தான் இன்றைய தலைப்பு. மகரிஷி பேசினது. அப்போ மகரிஷி கேட்கிறார், குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிணக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்தால், எல்லாத்து வீட்லையும் ஆராய்ந்தால் என்ன இருக்கும்? அமைதி இருக்கா? அமைதி, பிணக்கு என்றால் எல்லோர் வாழ்க்கையும் பிணக்கு தான் மலர்ந்திருக்கிறது. நம்ம இங்கே ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிறனால நம்ம இதுக்கு விதிவிலக்கு. மகரிஷி பின்னாடியே சொல்கிறார், மனவளக்கலை எப்படி மாற்றுகிறதுன்னு சொல்கிறார். அப்போது அந்த பிணக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் மகரிஷி வந்து சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது பிணக்கில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் ஞானி அப்படிங்கிறார் மகரிஷி. அதாவது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் அமைந்தவன் தான் ஞானி. அப்போ நம்மளாம் ஞானியா என்ன? அப்போ நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது. மகரிஷி தான் சொல்கிறார், பிரச்சனை இல்லாதவன் தான் ஞானி. அப்போ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எப்படி சந்திப்பது தான் நமக்கு முக்கியம். சிக்கல் இல்லாத வாழ்க்கை, மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், சிக்கல் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த உடலில் இந்த உயிர் சிக்கி இருக்கிறது. இந்த உயிர் எப்போது இந்த சிக்கலிலிருந்து வெளியிடணும், அப்போதான் சிக்கல் இல்லாத வாழ்க்கை. இப்போ மரணத்தில் தான் சிக்கல். அப்போ சிக்கல்கள் இருக்கும், அதை எப்படி நாம் எதிர்கொள்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றி அமையும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ அந்த ஞானின்னு சொல்றதுக்கு அப்புறம் ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க ஒரு கருவி மகரிஷி சொல்ல, ஒரு நீங்க எனக்கு வந்து நான் எல்லாம் கத்துக்கிட்டேன், ஞானத்தில் அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் ஒரு புரிதல் வந்துருச்சு, இறைநிலை பற்றிய புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஞானத்தை பரிசோதிக்க ஒரு நல்ல கருவி இருக்குமானால் அது அவரது குடும்பத்தின் அமைதி தான். ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காரு, அவர் எல்லாம் புரிஞ்சுட்டாருன்னா அவங்க குடும்பம் அமைதியா இருந்தா அதே ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு மேல்நிலையை ஆன்மீகத்தில் உள்ள வாழ்க்கையில் புரிதலை அடைந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அழகா இதுதான் கருவி, குடும்ப அமைதி தான் அதற்கான கருவி என்கிறார். அப்போ அடுத்தது வர்றார் மகரிஷி, பிணக்குக்கு காரணம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த பிணக்கு தான் குடும்ப அமைதிக்கு எதிராக உள்ளது என்றால், அந்த பிணக்குக்கு காரணம் யார் என்று அறிந்து என்னன்னு தான் அதை களைய முடியும். அப்போ பிணக்கத்துக்கு காரணம் யார் என்றால் வாழ்க்கை துணையா? ஏன்னா குடும்பம் ஒரு டெஃபினேஷன், ஒரு குடும்பம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெஃபினேஷன் பண்ணிக்கோ. குடும்பம் என்பது கணவன், மனைவி, தாய், தந்தையர், மக்கள், அவ்வளோதான். அதனால நம்ம அதுக்குள்ளதான் பார்க்குறோம், குடும்ப அமைதி தான் பார்க்குறோம். அப்போ பிணக்குக்கு காரணம் யாருன்னா இவ்வளவுதான், தாய் தந்தையர் இருக்கிறாங்க, வாழ்க்கை துணை இல்லைன்னா குழந்தைகள். மகரிஷி ஆரம்பிக்கிறதே வாழ்க்கை துணை, குழந்தைகள், தாய் தந்தையர்னு சொல்லலை. பட் அது செகண்டரி இல்லைன்னா டெர்ஷரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் பிரைமரி இந்த ரெண்டுல தான் மாட்டோம். அப்போ அந்த பிணக்கு இருக்கும்போது இந்த அமைதியான இந்த பிணக்கு இருக்கிறதை தவிர்க்கும் யாருடைய பொறுப்பு அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ ஒரு மனவளக்கலை அன்பர்கள் தான் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, அந்த பொறுப்பு யாரிடம் இருக்குன்னா, அமைதியான வாழ்க்கை நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் அந்த தெளிந்திருக்கோம், வாழ்க்கை பற்றி புரிதல் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த புரிதல் இருப்பவர்கள் தான் அந்த அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி.
அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டுமானால் செல்வ வளம் முக்கியம் அப்படிங்கிறார். அது சமுதாய அமைதியிலிருந்தே ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் இன்றைய சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னா போர் பகை எல்லா பக்கம் இருக்கிறதுக்கு காரணம் என்றால் அந்த சமுதாயத்தில் எல்லாம் என்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பணம் நிறையா இருக்குது, ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது, ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த போர் பகை எல்லாம் இருக்கும்போது அந்த சமுதாயம் வளம் அமைய வேண்டும், ஒரு அளவில் இருக்குது. அதே தான் குடும்பத்துக்கும் வரணும் அப்படிங்கிறார். குடும்ப அமைதிக்கு குடும்பத்தின் செல்வ வளம் முக்கியம். அப்போ அந்த செல்வ வளம் முக்கியம், அந்த கடமையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ குடும்ப தலைவர் ஞானம் பெற்றவர், 2 வகையிலும் பெரியவர். அப்போ குடும்ப அமைதிக்கு செல்வ வளம் முக்கியம். இதில் ஒரு பெரிய பங்கு ஆற்றுவது என்றால் அந்த செல்வத்தை ஈட்டுபவர்கள் பங்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ பெரியவர்கள் என்றால் என்ன அப்படின்னா பெரிய பொறுப்புணர்ச்சி, பெரிய கடமையும் பெற்றவர் என்று புரியும். அப்போ மற்றவர்கள் குறை தெரிந்தால் நீங்கள் நிறையுடன் தான் அர்த்தம். அப்போ நம்ம இந்த ஆராயும் போது அவர்களிடம் குறை இருக்கிறது என்றால் அப்போ நீங்கள் நிறையடைந்தவர்கள், அப்போ நீங்கள் தான் இதை தீர்க்க வேண்டும்ங்கிறார் மகரிஷி. அவர் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கமே தான் திருப்புவார் அழகா. ஸோ அப்போ குறைன்னு சொல்றீங்க, அப்போ அந்த குறையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நிறை இருக்கு இல்லையா? அப்போ அந்தக்கான பொறுப்பு, அந்த குறையை களைவதற்கான பொறுப்பும் உங்களால் இவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அப்போ அந்த பொறுப்பும் உங்களிடம்தான் வருகிறது. நீங்கள் தான் அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்ய ஆயத்த செய்ய வேண்டும் என்கிறார். மகரிஷியோட அடுத்தது சொல்றார், குடும்பத்திலேயே எல்லா பாடமும் கற்கலாம். இதுக்கு முதல்ல மகரிஷி சொல்றார், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் நலம் இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், குடும்ப அமைதி கெடுறதுக்கு நீங்க கேட்கிற செல்வம், உங்க குழந்தைங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்கறாங்க, நீங்க சொன்னதை படிச்சாங்க, அவங்களும் ரொம்ப இந்த மாதிரி இருக்காது. ஆனால் குடும்ப உறுப்பினர் ஒருவதற்கு உடல் நலம் பாதிப்பு இருந்தால் அங்கு அமைதி இருக்குமா? நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், ஆனா ஒன்னே ஒன்று உங்களுக்கு சுகர் பர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு உடம்பு மட்டும் செல்லா இருந்தா போதும். அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம வர்றோம். அப்போ உடல் நலம் இருக்க வேண்டும், அதுக்கடுத்தது மனநலம் இருக்க வேண்டும், போதுமான செல்வ வளம் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் குடும்பத்தில் அமைதி என்பது இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் அப்பொழுதுதான் நாம் தேடும் அமைதி கிடைக்கும், நிலைக்கும். கிடைக்கலாமா இருக்கும், பட் இதெல்லாம் இருந்தால் தான் நிலைக்கும். ஏன்னா நிலைத்திருப்பது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அமைதிக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த குடும்பத்தில் எப்படி கற்றுக்கலாம்னா வாழ்க்கையியல் பாடம், மனிதவியல் பாடம், பல்கலைக்கழகத்தை கூட குடும்பத்திலேயே காணலாம் அப்படிங்கிறார் மகரிஷி. ஏன்னா எல்லாமே இருக்குது, என்ன இல்லை குடும்பத்தில்? யோசிச்சு பாருங்களேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ திருமணம் குழந்தைய வந்து திடீர்னு ஒரு நாள் சொல்லுவோம், ஒரு எமர்ஜென்சியில் எப்படி ரியாக்ட் பண்ணணும். நம்ம இந்த ஊரில் இருக்கோம் இல்லையா, அப்போ எமர்ஜென்சினா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஊர் வேற, இங்கே இருக்கிறவங்க வேற. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய அந்த எல்லாத்துக்கும் நம்மளுடைய அனுபவம் நம்ம குடும்பத்திலேயே வருது. கடவுள் தன்மை, இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், ஞானம், இது எல்லாமே நம்மளுக்கு குடும்பத்திலேயே வருது. ஆனால் பலர் தோல்வி அடைகின்றனர், சிலர் தான் வெற்றி பெறுகிறார்கள். காரணம் என்றால் எல்லாத்துக்கும் இந்த கிடைத்த அனுபவ பாடங்களை புரிந்து கொண்டதை மதித்து நடவதில்லை. எல்லாரும் சில பேர் லெக்சர்லாம் எடுப்பாங்க, நம்மளே சில விஷயங்களில் இன்றைக்கி எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக செய்கிறோமான சில டைம் இல்லைமோ, ஆனால் எக்ஸசைஸ் பேச சொன்னோம்னா நம்மள மாதிரி ஆசை பேச முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கோம், அதன்படி நடக்கிறோம் என்றா இல்லை. இங்கே தான் அந்த வித்தியாசம் வருகிறது. நாம் கற்றதை, வாழ்க்கை தந்த பாடங்களை புரிந்து கொள்கிறோம், புரிந்ததை நடைமுறைப்படுத்துகிறோமா, இங்கே தான் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணட்டாகட்டும், தவம் பண்ண மாட்டும், ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு இலக்கை நோக்கி போகிறோம், இல்லை எதாவது படிக்கணும்னு நினைக்கிறோம், எதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலையை செய்யணும், இந்த வேலையை இந்த வாரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் தெரியும், நம்ம நினைச்சதுபடி நடக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அங்கே தான் நாம் தோல்வி அடைகிறோம். அதனால தான் பலர் தோல்வி அடைகிறார்கள், சிலர் வெற்றி அடைகிறார்கள்ங்கிறார் மகரிஷி. அப்போ அடுத்தது இந்த குடும்பத்தில் எப்படி அந்த நிர்வாகம் இருக்க வேண்டும்ங்கிறார் மகரிஷி. குடும்பத்தை நிர்வாகம் செய்பவர்களுக்கு அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. எந்த கட்டத்திலும் எந்த காரணத்திலும் உணர்ச்சிகள் நிர்வாகமாக இருக்கக்கூடாது. அந்த உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம் அந்த அந்த துன்ப செயல்களையோ இல்லை அறிவற்ற செயல்களையோ செய்கிறோம். இல்லை என்றால் பிணக்குகள் தான் வரும். 2வது மகரிஷி ஒரு முக்கியமான ஒன்று சொல்றார் குடும்ப அமைதிக்கு. மனைவிக்கு தெரியாமல் கணவனோ, கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் சேர்த்து வைப்பதும் பின்னால் பெரும் பிணக்குக்கு இடம் தரும். இது மகரிஷி இந்த இடத்துல மட்டும் சொல்ல, நிறைய இடங்களை சொல்லியிருக்கார். அதனால் அவர்களுக்கும் இருக்கும் வேண்டிய தெய்வீக உறவு இருக்காது. கணவன் மனைவி உறவு மகரிஷி பல இடங்கள் தெய்வீக உறவு இருக்கார். அதில் சொல்றாரு மகரிஷி, என்ன
இந்த மனதில் இந்த ஒளிவு மறைவை வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் முன்னுக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் ஆன்மீகத்தில் முன்னாடி போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா, இறைநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளிவு மறைவு, இஃப் யூ ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட் அட்லீஸ்ட் வித் யுவர் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்குள்ளேயே ஒளிவு மறைந்தால் பின்னாடி பிணக்குத்தான் வரும், ஆன்மீகத்திலும் முன்னேற்றம் இருக்காதுன்னு மகரிஷி தெளிவாகவே சொல்கிறார். அடுத்தது, வரவுக்குள் செலவை வைத்திருக்க வேண்டும்ங்கிறாரு மகரிஷி. பார்க்கலாம், முதல் பிரச்சனை எங்கே வருது? நம்ம வரவு செலவு கணக்கில் அங்கே தான் நம்மளுக்கு பணம் பத்தாத போது தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனையை நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம், ஆனாலும் இங்கே இருக்கிறனால இல்லை. பட் ஆனாலும் இங்கேயும் நம்ம அந்த அளவுக்கு செலவு ஏற்றிக்கிறோம். வீட்டில் ஏதாவது வீடு வாங்கினா அதை வாங்கினா லோன் அது இதுன்னு பண்ணிக்கணும். அப்போ அந்த வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறார் மாயாவதி. இதில் எங்கே பிரச்சனை வரும்போது தான், போதுமானதாக இருக்கும்போதே நாம் மேலும் மேலும் தேவையில்லாமல் உடைகள், பாத்திரங்கள், மற்ற அனுபவப் பொருட்களை வாங்குவது போன்ற செலவு தான் அமைதியாக கெடுக்கும். நம்ம எத்தனை பேர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லை டீல் போட்டிருக்கான், சேல் போட்டிருக்கான்னு போய் நமக்கு தெரியாமல் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இதவே 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா? எத்தனை தடவை பார்த்துருக்கோம். ஸோ அது தேவையா? எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் அது நம்மளுக்கு தேவையா? விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக வாங்கிடக்கூடாது. அது நம்ம நிறையா பார்க்கணும். முக்கியமானது மகரிஷி இந்த இடத்துல ஒரு சொல்கிறார். நாம் அது அந்த காலத்திலே சொன்னார். இப்போ எவ்வளோ மடங்கு போய் இப்போ இருந்தாலும் மகரிஷி ரொம்ப என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல. முக்கியமாக நமது இது 1994 நமது திருமணத்துக்கெல்லாம் முன்னாடி சொன்னது மகரிஷி. முக்கியமாக நமது குடும்பங்களில் திருமண செலவை குறைக்க வேண்டும். அந்த வரவு செலவில் அது ஏன்னு சொல்கிறார், இல்லாதவர்களை விட இருப்பவர்களுக்குத்தான் இந்த பொறுப்பு அதிகம். ஏனென்றால் இல்லாதவர்கள் இருப்பவர்களை பின்பற்ற முயன்று இல்லாதவர்கள் கடன் வாங்குகிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் சிக்கனம், பேராசை ஒழித்த நிறைமனமும் சேரும்போது அமைதி நிலவும். எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இப்போ திருமண செலவு என்பது அதற்காக கடன் வாங்கி செய்கிறாங்க. அது அவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க, நான் இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு இலையில் இவ்வளவு வச்சுருக்காங்க, அவங்க 25 நான் 35 ஐட்டம் வைக்கணும். இந்த செலவு போயிட்டே தான் இருக்குது. மகரிஷி அது இந்த இடத்துல ரொம்ப இந்த பர்டிகுலர் லெக்சரில் அது அழகாக சொல்லியிருக்காரு. அது பொறுப்பு இருக்கிறவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு செலவு பண்ணாதீங்க, இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ அடுத்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல சம்பாதிப்பவருக்கு அதாவது மதிப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் அதே அவங்க இடத்துல அந்த ஈகோவாக இருக்கக்கூடாது, நான் தான் சம்பாதிக்கிறேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு மகரிஷி. குடும்பம் நட்பு அப்படின்னு சொல்கிறாரு. குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும். மகரிஷி அடுக்கடுக்காக வார்த்தைகள் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நான் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் மகரிஷி வார்த்தைகளை மாற்றவே இல்லை. எப்படி சொல்கிறாரு பாருங்க, அனைவருக்குள்ளும் உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும். அவ்வளோ ஒரு நட்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டுங்கிறார். கணவன் மனைவிக்கிடையே எக்காரணத்தும் தளராது அன்பு பிடிப்பு வேண்டும். பழுதுபடாத கணவன் மனைவி உறவே குடும்ப அமைதிக்கு அஸ்திவாரம். குடும்ப அமைதி, உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்குன்னா கணவன் மனைவி நட்புறவோடு இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம சரி பண்ணலைன்னா குடும்ப அமைதி இருக்கவே இருக்காது. அந்த வெற்றிக்கு அடிப்படையான வீடு பேரியான சகல சித்திகளையும் இந்த கணவன் மனைவி நட்பு தான் தர வல்லது அப்படிங்கிறார் மகரிஷி. அதுவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. கணவன் மனைவி நட்புறவு ஒற்றுமையை உயிர் போல் பேண வேண்டும், அதை பெற கற்பு ஒன்றை தவிர எதை வேண்டாலும் தியாகம் செய்யலாம். அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவுக்கு சொல்றார் மகரிஷி. அப்போ இது எப்படி இருக்கணும், இந்த உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒருவர் இது அடிப்படையாக இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவரை துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நம்மளுக்கே தெரியும், நம்ம மனவளக்கலையில் நிறையா இருக்கும். நம்ம 2 பேரும் தவம் பண்ணும்போது, இல்லை நம்ம ஒருத்தர் பண்ணும்போது அந்த புரிதல் ஜாஸ்தியாகுது. அப்போது தலையெழுக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன பண்ணலாம்னா, வேறுபாடுகளை களைந்து வெளிப்படையாக பேசி முடிவெடுக்க வேண்டும். எதையுமே நம்ம பேசணும், நம்ம ஆஃபீஸ்லேயும் சொல்லுவோம், எல்லா பக்கம் சொல்லுவோம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக பேசினா முடிவு வரும். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, உட்காந்து பேசினா சரியாயிரும், எதுக்கே நீ சொல்லிட்டு இருக்க, நம்ம ஆஃபீஸில் சரிவா உட்காந்து பேசுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை உட்காந்து அதே மாதிரி வீட்டிலையும் குடும்பத்திலையும் எந்த கருத்து வேறுபாடுகளையும் மனம் விட்டு தைரியமாகவும் வெளிப்படையாகவும் பேசி அன்போடு தீர்த்து கொள்ள வேண்டும். நிறைய இடத்துல மகரிஷியுடைய வார்த்தைகள் விளையாண்டிருப்பார். இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பேசி அன்போடு தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போது 2வது, எந்தெந்த இடத்துல தேவைப்படும் இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். எல்லாம் நம்ம சொல்கிறபடியாக நடக்காது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். மனிதர்கள் இவ்வளவு வேறுபாடு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா வரவே வராது.
அப்போ விட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை தான் வரும். அதுக்கு மகரிஷி அழகாக சொல்கிறார், விட்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்டாக சொல்கிறது எப்பவுமே, யார் அதிகமாக விட்டு கொடுக்குறார்களோ அவர் தான் இருவரில் அதிக அறிவாளி. ஸோ அது ரெகுலராக நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அப்போ வந்து நம்மளுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வருவதற்காக அவர் அழகாக சொல்லியிருப்பார். அப்போ பிணக்கு எழ காரணம் என்று அழகாக மகரிஷி சொல்றது காரணம் வந்து, அது நம்மளுக்கு ஏற்கனவே குடும்ப அமைதியில் அழகாக சொல்லியிருப்பார். நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சியில் வரும் தேவை, அளவு, தன்மை, காலம் இவற்றில் ஒன்றையோ அல்லது பலவற்றையோ கூட மையமாக வைத்துதான் பிணக்குகள் எழும். மகரிஷி ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கான பொருள் அல்லது ஒரு பசங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு இருக்குன்னா, அப்போ இதில் எது வாங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது, வீட்டிற்கான பொருளை வாங்கும் பொழுது மனைவி சந்தோஷப்படுவார்கள். ஆனால் குழந்தைகள் ஒரு வாகனம், இப்போ வண்டி, டூ வீலர், இப்போ இந்த காலத்து பசங்களுக்காக அந்த எக்ஸாம்பிளை கொண்டு வந்தோம்னா, ஒரு டூ வீலரா இல்லைன்னா ஒரு டிஷ்வாஷரோ இல்லை ஃப்ரிட்ஜா ஏதோ ஒன்று கணக்கு இருக்குது. டிஷ்வாஷர்னே வச்சுக்கோமே, இல்லைன்னா டூ வீலரானா அப்போ எது வாங்கினான்னா, இது வாங்கலைன்னா மனைவிக்கு சங்கடம். அப்படி இது பசங்களுக்கு இல்லைன்னா நான் காலேஜ் போக முடியாது. இன்றைக்கி காலேஜ் பசங்கள்லாம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சானா பைக் இல்லைன்னா சென்னையில் வண்டி இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் போக மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 பேர்த்துக்குள்ள ஒரு வித்தியாசம் வருகிறது. எது ஓட்டணும், அப்போ இதை எப்படி தீக்கணும்னு பார்க்கணும், யாரை சரி கட்டணும்னு பார்க்கணும். அப்போது இதில் சில டைம் என்ன ஆகும்னா, சில பேர்த்துக்கு நான் கேட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, பையனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், நான் கேட்டு வேண்டாம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் கேட்டு வேலைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பையனை கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், காலேஜ் பஸ்ஸில் போனால் 6 மணிக்கே போகணும், 8 மணிக்கு இருக்குது காலேஜில். இதாக இருந்தால் 7 மணிக்கு எந்திரிச்சு 7:15 கிளம்புனா 7:45 காலேஜ் போயிடலாம். இது அவர்களுடைய பாதம். ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. இதை வந்து எப்படி கையாள்வது என்பது ஒரு மிக மிக அவசியம். ஏன்னா சில இடங்களில் பிணக்குகள் தீரலாம், ஆனால் சில டைம் அந்த வெறுப்பு காலம் வரைக்கும் வரும். சில டைம் வெறுப்புகள், அந்த காலேஜ் போகையில் எனக்கு வண்டி கொடுக்கலின்னு சில மகரிஷி அதே சொல்றார், காலேஜ் போகலின்னு வண்டி வாங்க கொடுக்கலின்னு சரியாக படிக்காமல் காலேஜ் போகிற பசங்கள் இருக்கிறாங்கன்னு அவர் 94 அவர் பார்த்ததை சொல்கிறார். ஸோ அந்த வெறுப்பு சில டைம் வெறுப்பு வாழ்க்கை ஃபுல்லாக வரும். அதை எப்படி தீக்கணும், அவங்கள புரிய வைக்கணும். நம்ம வந்து அதை வந்து அவர்கள் மேல் அந்த முடிவை திணிக்கும் பொழுது அந்த வெறுப்பு காலம் வரை வாழ்க்கை வரை வருங்கிறார். குடும்பமே இருந்தாலும் வாழ்க்கை வரும். இதை நம்ம ஆராய்ந்து பண்ணணுங்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்போ சினிமாவுக்கு போகலான், அந்த காலத்துலேருந்து சினிமா பிரச்சனை இருந்திருக்கு. சினிமாவுக்கு போகலான்னு கணவன் மனைவி நினைத்தால் ஃபஸ்ட்டு கணவன் வேண்டாங்கிறாரு, அப்புறம் மனைவி வேணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னால் எப்போ போகிறதுங்கிற ஒரு பிரச்சனை வருது. சரி போகலாம், சரி இன்றைக்கே போகலான்னா யார் படத்துக்கு போகிறதுன்னு பிரச்சனை வருது. 2 படம் இருக்குன்னா அவர் மகரிஷி சொல்லியிருக்கிற காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி படத்தை சொல்லியிருக்காரு. ஸோ எந்த படத்துக்கு போகலான்னு, சரி எந்த படத்துக்கு போகலான்னா எந்த எந்த டிக்கெட்டு வாங்கலாங்கிறது, எந்த இதுக்கு வாங்கலாம், பால்கனி டிக்கெட்டா இல்லை எந்த டிக்கெட் வாங்கலாம். அப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறதுலையே உங்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வருது. அதான் தேவை, அளவு, தன்மை, காலம், இந்த எல்லாத்தையும் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதா மகரிஷி. அதே மாதிரி குடும்ப அமைதியில் தாய்மார்களுக்கு பெரும் பங்கு உள்ளதுங்கிறார் மகரிஷி. அது நல்லாவே தெரியும். ஏன்னா அவர்கள் குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவினத்தை திட்டமிட்டு செயலில் கட்டுப்பாட்டோடு குடித்தனம் நடத்த அவர்கள் கையில் தான் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல அவருடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அவ்வழியில் பணப்பிழக்குகள் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி குடும்ப அமைதி, தலைவர்களுக்கு தன்முனைப்பு கூடாது. நான் தான் சம்பாதிக்கிறேன், அவங்க சம்பாதிக்கிறதாங்கள நான் தான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிப்பவர்களுக்கு அந்த கொடுக்கணும், அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறாரு. ஆனால் அதே அந்த குடும்ப தலைவருக்கு என் பேச்சுக்கே மதிப்பில்லையா என்ற சினம் கண்டிப்பாக வரக்கூடாது. அது நிறைய இடத்துல வரும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கே இது இல்லையா, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா, அந்த தன்முனைப்பு கண்டிப்பாக வரக்கூடாது அப்படிங்கிறார் மனுஷன். அப்புறம் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்களின் கருத்தை நாம் எந்த வகையில் தவறு என்பதை அன்போடு விளக்கிட வேண்டும். சில டைம் அப்போ சொல்ல முடியாது, விட்டுறணும். அதுக்கப்புறம் எப்போ சொல்ல முடியுமோ அப்போ அன்போடு கனிவாக நாம் முறையாக உணர்ச்சி வயம் என்று சிதறா மனதோடு, நிறைய வார்த்தைகள் அடுக்குகிறார் மகரிஷி, உணர்ச்சி வயப்படாமல் சிதறா மனதோடு விவரிக்க வேண்டும். இல்லைன்னா சில இடங்கள் இப்போ பசங்கிட்டலாம் நம்ம பேசணும்னா அவங்க வாயாலேயே கேட்கணும், நீ பண்ணது கரெக்டா, நீ சொல்லு இதனால என்ன ஆகும், கொஞ்சம் பொறுமையா. அப்போ சட்டை போடுறப்ப விட்டுறணும். சாயந்தரமோ இல்லை 2 நாள் கழிச்சு உட்கார்ந்து பேசும்போது கரெக்டாக அவங்க வாயிலேயே வரும். அந்த அளவுக்கு பொறுமையாக கையாள வேண்டும் அந்த முடிவை. மற்றவர்களே, அதுவும் இன்றைய காலத்தில் குழந்தைகள் மேல் நீங்கள் முடிவை திணித்தால் உங்கள் மேல் வெறுப்பு தான் வரும். அந்த வெறுப்பு மகரிஷி கூறியதை போல இன்றும் நாம் பல இடத்தில் பார்க்கிறோம். வாழ்க்கை முழுதும் சொந்த மகனோ மகளோ இருந்தாலும் வாழ்க்கை முழுதும் அந்த வெறுப்பு அடிமனதில் இருக்கிறது.
ஸோ அதை வந்து நமக்கு தான், ஏன்னா நம்மளுக்கு தான் அது கஷ்டம் வருது. அதை அழகாக விளக்கி அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த நம்ம முடிவெடுத்தாலும் அதற்கான ரேஷ்னலை வந்து இன்றைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை விளக்க வேண்டும். இல்லை அவர்கள் மூலமாகவே அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இணக்கத்தை பிணைக்கு இன்சொல்லையே சொல்ல வேண்டுங்கிறார். எப்பவுமே எதையும் தாங்கும் இதயம் என்பார்களே, அது இங்கே தான். அதாவது குடும்பத்தில் தான் எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணுங்கிறார் மகரிஷி. பொறுமை, சகிப்புத்தன்மை இவை எல்லையின்றி தேவையாகும் அப்படிங்கிறார் மகரிஷி. எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை ஒன்றினாலேயே வெற்றி கண்டு விடலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உட்கார்ந்து யோசிச்சு பொறுமையாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் அதற்கான வழி வரும். ஏன்னா மகரிஷி நிறைய இடத்துல சொல்றார், பிரச்சனை என்பது ஒரு பூட்டு, அந்த சாவி தான் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பூட்டு தயாரிக்கும் பொழுதே அதற்கு சாவி தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த சாவியை நாம் கண்டுபிடிப்பது தான் நம்மளுடைய திறமை. பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்காகும். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, நம்மளும் தப்பு. யாராவது சொல்லுங்களேன், நம்ம யாரும் தப்பு பண்றது இல்லையா என்ன? நம்ம தப்பே பண்ணல, நம்மளுக்கு தெரியவே நம்ம தப்புன்னு லிஸ்ட் போட சொன்னா பெரிய லிஸ்ட் போடுவோம். அதே மாதிரி தான் அவர்களும் தப்பு பண்றாங்க. அப்போ அதை பொறுத்துக்கொள்ளும் சகித்துக்கொள்ளும் தன்மை நம்மளுக்கு வேண்டும். அதை பெரிதுபடுத்தவும் கூடாது. பிறர் கூறும் கடுஞ்சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு, இன்ற காலகட்டத்தில் அது அப்போ இப்போ நிறையவே பார்க்குறோம், அம்மா பொண்ணுக்கிடையே கூட பிணக்குகள் தோன்றுவதையும் வளர்வதையும் இப்போ அப்போவே மகரிஷி ஆச்சரியமாக பார்த்துருக்காரு 94ல், நாட் நவ். ஸோ அது அம்மாவுக்கு பெண்ணாக இருக்கும்போதே அப்படி என்றால் பின்னால் வாழ்க்கையில் எப்படி அமையும்? வீட்லேயே வந்து அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலைன்னா நாளைக்கு புதுசாக ஒரு குடும்பத்தில் போகும்போது அவளுக்கு எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வரும் அப்படிங்கிற கேட்குறாரு மகரிஷி. அடுத்தது ஒரு முக்கியமான சொல்கிறார், தன் கருத்து சரியே ஆயினும் உயர்வே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளை என்றால் அது எவ்வளவு அவசியமான கருத்து ஆனாலும் சிறிது காலத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை தள்ளி வைக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அதில் தப்பே கிடையாது, ஆனாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமானாலும் தள்ளி போடுவது தான் சாலச்சிறந்தது அப்படிங்கிறார். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது அது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் இராது. அந்த இடத்துல அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்றார் மகரிஷி. அதனால குடும்பத்தில் அமைதி அதுதான் நம்மளுடைய தலையாய பயணம். எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் அது முக்கியம். இதுல ஒரு அடுத்தது அந்த எக்ஸாம்பிள் அடுத்ததுல பார்த்தோம், கணவன் மனைவி உறவை பற்றி மகரிஷி ஒரு டீட்டெயிலாக ஒரு 2-3 ஒரு பக்கமே இருக்குதுல்ல, நான் அதை சின்னதாக எழுதியிருக்கேன். குடும்பத்தில் பிணக்குகள் தோன்றுவதற்கு பாலுறவு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அப்படிங்கிறார் மகரிஷி. பெரும்பாலான தம்பதிகளுக்கு பாலுறவு ஒரே மாதிரி இருக்காது. அதனால் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொள்ளாமல் டென்ஷன் தோன்றி அது வாழ்க்கையில் மற்ற துறைகளிலும் பிரதிபலித்து பிணக்குகளாக மாறுகின்றன. குண்டலினி யோகிகளுக்கு வேட்பு அல்லது விளைவு இருந்தாலும் வெறி அல்லது தவிப்பு, கிரேவிங் என்பது இருக்காது. தவிப்பும் ஏமாற்றம் தலைவெடுத்த பின் அது கிடைத்தாலும் திருப்தி வரதாது. உடலில் ஏற்பட்டுவிட்ட சலனம் மனதையும் பிடித்து பலவிதமான பிணக்குகளாக வெளிவந்து வாழ்க்கையே நரகமாகிவிடும். இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் மகரிஷி. ஆனால் மனவளக்கலை பயின்று காயகல்பம் பயின்று இது இருப்பவர்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதையும் தாண்டி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள ஒரு தன்மை கணவன் மனைவிக்கு இது வந்து விடுகிறது அப்படிங்கிறார். இது வந்து இன்றைய சைக்காலஜிஸ்டில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நிறைய குடும்ப பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய காரணமாகவே இருக்கிறது என்று தான் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது மகரிஷி காதல் திருமணம், அதாவது காதல்னா என்ன, திருமணம்னா என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு மகரிஷி. சார், திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சபித்து கொள்வதற்கு உரிமை சீட்டு என்ற கீழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறார். மேரேஜ் இஸ் எ லைசன்ஸ் ஃபார் கர்சிங் ஒன் அனதர், ஆர் இல்லைன்னா மேரேஜ் இஸ் நாட் எ லைசன்ஸ் ஃபார் டார்ச்சர், எல்லாமே மகரிஷி சொல்வார். அப்போ வந்து நட்பு மதிக்கும் இருவருமே எல்லா துறையிலும் உயர்வடைய இந்த நட்பின் பாதுகாப்பு. ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் நீங்கள் பெரிதும் முன்னேறுவதற்கு, 2 பேருக்கும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக முன்னேறுவதற்கு மிக மிக முக்கியமானது இந்த கணவன் மனைவியுள்ள நட்பு தான். நம்மளுக்கு அது முக்கியமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்மளை புரிந்து கொள்வர் இருப்பார்கள்னால் உங்களால் எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு இருக்கும். ஒருவருக்கொருவர் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ள கணவன் மனைவி நட்பால் மட்டும்தான் முடியும். அந்த வார்த்தை எல்லா தேவைகளையும் அப்படிங்கிற வார்த்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி
கணவன் மனைவி நட்பால் மட்டும்தான் முடியும். இதைத்தான் காதல் என்கிறார்கள். இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டோ செயலில் கொண்டோ ஒருவர் மற்றவருக்கு உடல் பொருள் ஆற்றல் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல் திருமணம். மகரிஷி இந்த இடத்துல தான் டெஃபினேஷன் கொடுக்குறார். ஒருவருக்கொருவர் எல்லா தேவையிலும் நிறைவு செய்து கொள்ள கணவன் மனைவியின் நட்பால் தான் முடியும். இதைத்தான் காதல்ங்கிறாரு. அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல் திருமணம் அழகா சொல்றார் மகரிஷி. அடுத்தது அருமையா மகரிஷி இந்த இடத்துல சொல்றார், தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி தம்பதிகளில் யாருக்கும் குறையுறுக்க தேவையில்லை. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? பாலுங்கிணத்துல தள்ளிட்டாங்க. மகரிஷி அந்த காலத்து உண்மையை சொல்றாரு. பாலுங்கிணத்துல தள்ளிட்டாங்க, பிடாரியை கத்தி வெட்டி விட்டார்கள், இல்லைன்னா நிறைய சொல்றாங்க. இல்லைன்னா எனக்கு அப்போவே அந்த இடத்துல பொண்ணு கேட்டாங்க, அங்கே கட்டியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. யாருக்கு தெரியும், அங்கே போயிருந்து ஏதோ ஒரு பெரிய கொடுமை நிற்குமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி மகரிஷி சொல்லும்போது அந்த குறை குடும்பம் அது இதை பார்க்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு இடத்துல இதே குடும்ப அமைதியில் மகரிஷி இன்னொரு பேச்சில் சொல்லிட்டு சொல்கிறேன். டெல்லியில் மகரிஷி பேசும்பொழுது ஒரு அன்பர், இது நேரடியாகவே நடந்தது, மகரிஷி சொன்னது. அவர்கள் ஒரு ஆசிரியை, பள்ளி ஆசிரியை, தமிழர்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் வகுப்பில் ஆசிரியர் 21 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. மகரிஷி என் கணவரை பற்றிய குறை கூற வேண்டும் அப்படிங்கிறார் அந்த அம்மா. மகரிஷி கண்டிப்பாக உங்கள் கணவரை குறையெல்லாம் நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி நல்லது ஏதாவது சொல்லுங்கள், உங்களை லிஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லதை சொல்லிவிட்டு எனக்கு வந்து அவரோட குறையை சொல்லுங்கள், அப்புறம் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு பார்க்குறோம், அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நல்லது சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு 7வது படிக்கும்போதே திருமணம் நடந்து விட்டது. அதான் அந்த காலம், 60s 70s. அப்போது அவங்களுக்கு 40-50, அப்போ 7வது படிக்கும்போதே எனக்கு திருமணம் நடைபெற்றது. என் கணவர் தான் என்னை படிக்க வைத்தார். திருமணத்துக்கு பிறகு 10வது படித்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணி பள்ளியில் சேர்த்து விட்டு ஒரு காலம் வரை அடுப்பில் மட்டும்தான் நான் நிற்பேன், மற்ற அத்தனை வேலைகளையும் அவர் தான் செய்வார். அடுப்பில் நின்று சமையல் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் கடைசியில் இதெல்லாம் சொல்லிட்டு சரி இப்போ குறைகளை சொல்லுங்கன்னா அவங்களுக்கே சொல்ல வரல. அப்போ மகரிஷி சொன்னார், எப்பவுமே குறைகளை பற்றி நினைக்காதீர்கள், நிறைகளை பற்றுமே நினைங்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷிட்ட. அடுத்த தடவை பார்க்கும்போது மகரிஷி சொல்லியிருக்காங்க, நான் இந்த கான்செப்டை போய் பார்த்தோம்னா லஞ்ச் ஹவரில் டீச்சர்ஸ், அது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மாதிரி 21 டீச்சர்ஸ் இருக்காங்களாமா. 10 நிமிஷம் சாப்பிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்காரரை பற்றி கம்ப்ளைண்ட் பாக்ஸாக தான் அந்த லஞ்ச் ஹவர் இருக்குமாமா. அந்த லஞ்ச் ரூமில் ஸ்டாஃப் ரூமில் கம்ப்ளைண்ட் தான் ஓடுமாமா. இவங்க என்ன மாற்றிருக்காங்க, ஒவ்வொரு நாள் போயிட்டு உங்கள் வீட்டுக்காரை பற்றி நல்லது சொல்லணும் ஒவ்வொரு டீச்சராக கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு ஷி ஹஸ் கம் பேக் அண்ட் செட், இப்போ எங்கள் கல்லூரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் அத்தனை ஆசிரியர் குரூப்லேயும் யாரையும் குறைய சொல்கிறதில்ல லஞ்ச் ஹவரில். 2வது வி ஹவ் சீன் தட் குடும்பத்தில் வந்து அப்படி ஒரு நல்ல இணக்கமான அமைதி, குறை சொல்லாமல் இருந்தாவே நிறைய நினைக்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம்ங்கிறது வரும். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அந்த குறைகளை பார்க்காதீர்கள், அவர்கள் செய்த நிறைகளை பார்க்கும். நீங்கள் சண்டை போடுற கணவன் மனைவிகளே கேளுங்களேன், யாராவது கேளுங்களேன், எப்படி உங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவாருமாங்க, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை மனைவியை கணவனை கேளுங்க, உங்கள் மனைவி எப்படி எப்படி நல்லது ஏதாவது சொன்னால் எனக்கு ஒன்றுன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க எனக்கு அப்படிம்பாங்க. இவ்வளவு அன்பும் பாசம் இருக்கும், ஆனால் எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மகரிஷி வந்து இதை குறைகளை தாண்டி நிறைகளை பார்க்கும் பொழுது குறைகள் தெரியாது அப்படிங்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை துணையை யார் தேர்ந்தெடுத்தார்களுக்கு மகரிஷி இந்த இடத்துல சொல்றாரு, இன்னையிலிருந்து வந்து யாருக்காவது எனக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க பார்த்து வச்சது தான் எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு யாராவது உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னின்றவர்களுக்கு வேற சொல்லணும்னா சொல்ல வேண்டாம். அதற்கானதுதான் கருவமைப்பு கொண்டும் பிறந்த பின்னர் இதுவரை நாம் அமைத்து கொண்டுள்ள மனதின் தரத்தை கொண்டும் நமக்கு வாழ்வில் என்ன இன்பம் துன்பம் வர வேண்டுமோ அதனை நம் வாழ்க்கையில் சரி பங்கேற்று ஒரே ஒருவரால் தான் கொடுக்க முடியும். கரெக்டா? அந்த ஒருவரை உங்கள் உயிரை அடிமனமே தெரிந்து, நம்மளுடைய உயிர் அடிமனதில் தெரிந்து பல பேர் மனதில் பிரதிபலித்து அவர்கள் என்னவோ முயற்சி எடுப்பது போல் சில நடவடிக்கைகள் நடந்து உங்களுக்கு ஏற்ற அந்த ஒரே நபர் உங்கள் வாழ்க்கை துணையாக வருகிறார். நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். இது மகரிஷியோடைய வார்த்தை. நான் இதுக்காகவே இந்த 2 பேராகிராஃப்ல ஒரு வார்த்தை கூட மாற்றவில்லை. அந்த ஒருவரை உங்கள் உயிரே அடிமணிமே தெரிந்த பல பேர் மனதில் பிரதிபலித்து அவர்கள் என்னவோ முயற்சி எடுப்பது போல் சில நடவடிக்கைகள் நடந்து
உங்களுக்கு ஏற்ற அந்த ஒரே நபர் உங்கள் வாழ்க்கை துணைவராக வருகிறார். ஆகவே இந்த இடத்துல அவங்க திருமணம் பண்ணி வச்சாங்க, இல்லை நம்ம யாருக்காவது முன்னின்று திருமணம் வைத்து அவர்கள் யாராவது நம்மை சொன்னார்கள்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்து பண்ணதான் இப்படி போச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த பாவம் நம்மளுக்கு வராது. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், அந்த பாவம் நம்மளுக்கு வராது. ஏன்னா அவர்கள், எனவே உங்கள் வாழ்க்கை துணைவர் மீது குறைபட்டு கொள்ள தேவையில்லை. அவரிடம் குறைகளுக்காக நீங்கள் யார் மீது என்றால் குறைபட்டு கொள்ள வேண்டுமானால் அது உங்கள் மேல்தான். மகரிஷி இந்த இடத்துல அழகா சொல்றாரு. அப்போ இந்த உண்மை புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறுப்புங்கிறது வராது. அதுக்காக தான் மகரிஷி இவ்வளோ தெளிவாக சொல்றார். அப்போ நாம் தான் காரணம், நமது பதிவுகள் தான், நமது உயிரே தான், அடிமனமே தான் இந்த பிரபஞ்சத்தில் தேடிக்கொண்டதுங்க போது நம்மளுக்கு ஏதாவது வருமா? என்னால தான். அப்போ எதுக்கு அந்த ஒரு மனநிலைக்காக தான் மகரிஷி இந்த இடத்துல சொல்றாரு, இது நம்மை குடும்ப அமைதிக்கு, கணவன் மனைவி உறவுக்கு வெகு தொலைவில், அதாவது அருமையாக கொண்டு செல்லுங்கிறதுக்காகத்தான் இதை பதிவு பண்ணியிருக்கார் மகரிஷி. அதான் ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம். மகரிஷி சில இடங்களில் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். கணவன் மனைவி ஒருவரை திட்டிக் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தைகளின் குணமும் ஊனமுற்று அவர்கள் வாழ்க்கையில் பல குறைகள் தோன்றவும் ஏதுவாக இருக்கும். ஒரு இடத்துல மகரிஷிகிட்ட ஒரு இது ஆக்சுவலாக ஒரு ஆடியோ கிளிப்பில் இருக்குது. இது மகரிஷி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பெண் தனது குழந்தையை வைத்துக்கொண்டு மகரிஷி பேசுகிறத கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. அதை அழுதுட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ மகரிஷிகிட்ட கேட்குறாங்க, மகரிஷி இங்கே பாருங்கள், நான் உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த குழந்தை அடம் பிடிக்குதுன்னு கேட்டார். மகரிஷி திருப்பி டக்குன்னு கேட்டார், உனக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் எப்பவுமே சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் மகரிஷி, என்ன நீங்கள் பார்த்த மாதிரி என்னை இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரிகிறது அப்படின்னாரு. ஸோ சண்டை சச்சரவில் இருக்கும் குழந்தைகள் எப்படி வளரும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். இந்த இடத்துல அவர் அழகாக சொல்கிறார், நீங்களே உங்களை சுற்றி இருக்கும் குடும்பங்களையும் நம் குடும்பங்களையும் பாருங்கள். அந்த கணவன் மனைவிகளுக்கே சண்டை சச்சரவு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் நல்லா நீங்கள் பார்க்கலாம். அப்போது அப்படியே இருந்தாலும் அது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு மகரிஷி நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறார். கணவன் மனைவி உயிரை உயிராக மதியுங்கள், பெற்றோர் மக்கள் கூட்டுறவு மேம்படுத்துங்கள், குடும்ப அமைதியை காத்து வாருங்கள். நமது மனவளக்கலையால் பெற்ற மனோசக்தி அறிவாற்றலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த இடத்துல தான், ஏன்னா நம்மளுக்கு அருகுண சீரமைப்பு இருக்குது. அருகுண சீரமைப்பு நம்ம எப்படி பேசணும், நான் யார், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தடுத்தல், கவலை ஒழித்தல், இது எல்லாம் நம்ம பயிற்சி பண்ண 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 அதை எங்கே ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா நமது குடும்பத்தில் தான். நம்ம குடும்பத்தில், ஏன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம சில பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க. இதே நான் யாராவது மேலே கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸில் சொல்ல முடியுமா? வீட்டில் கோவப்படுற மாதிரி கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே கேள்வி. வீட்டில் கோவப்படுற மாதிரி ஆஃபீஸில் ஒரு நாள் கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு வந்துடுவீங்க. ரைட்டா இல்லையா? தட்ஸ் இட். ஒரு சில இடத்துல டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. ஓகே தேங்க்யூ, ஹெச்ஆர்கிட்ட போவாங்க, லேப்டாப்பை கொடுத்துட்டு கிளம்பிட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறோம் சில டைம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பயிற்சிகள் பண்ண பண்ண நமக்குடைய அந்த கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாத்துக்குடையான உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் அமைதியினை விரும்பி, அமைதியினை நம்ம ஃபஸ்ட்டு விரும்பணும், அப்புறம் அதை தேடணும், அதற்கு முயற்சி செய்யணும், அதுக்கப்புறம் அந்த அமைதியை பெற வேண்டும், அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டும், அந்த அமைதியை பயன்பெற்று உயர்விட வேண்டும். இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையினாலும் அதுக்கு அவ்வளோ வரும். ஃபஸ்ட்டு நான் எனக்கு அமைதியான குடும்பம் என்று விரும்ப வேண்டும், அதை தேட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்கப்புறம் அடைகிறோம், அதுக்கப்புறம் அதனை பெற்று இன்புறுகிறோம், அப்புறம் தான் உயர்வு என்பது வரும். அந்த அமைதியும் இனிமையும் சுற்றி நம்மகிட்ட இருக்கும், சுற்றி இருவட்டும் போகும், அதுக்கப்புறம் சமுதாய அளவிலும் பரவிடுங்கள் இல்லையா? அப்போது நம்ம எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இல்லை நம்மளே எத்தனையோ பார்த்து விழுந்திருக்கிறோமா இல்லையா? எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்கீங்கன்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நாமே மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் பொழுது தான், குடும்பத்திலே பாருங்களேன், நீங்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் பசங்களும் சத்தம் போட்டு தான் பழகுவாங்க. எது சொன்னாலும் சத்தம் போட்டு பழகினா அவங்களுக்கு அந்த பழக்கம் தான் வரும். ஸோ நாம் அமைதி அடைந்து, குடும்பத்தை அமைதி அடைந்து, இதிலிருந்து தான் சமுதாயத்தை அடைய முடியுங்கிறாரு மகரிஷி. நன்றி, வாழ்க வளமுடன்.